Hi friends, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் தான் பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து நல்லா உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணிட்டு அதை வந்து குக்கர்ல ரெண்டா கட் பண்ணி போட்டுட்டேன். லைட்டா உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் க்ளோஸ் பண்ணி ஒரு 2-3 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டேன். அது வேகிற கேப்ல மற்ற வேலையெல்லாம் பார்த்துடலான்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரெட் வந்து நான் மில்க் பிரெட் தான் எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக. ரெடிமேட் நான் இதுவரையும் வாங்கினது கிடையாது. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். பிரெட் க்ரம்ஸும் நானாக தான் செய்கிறேன். ஸோ மில்க் பிரெட் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து சும்மா ஃபஸ்ட்டு வந்து ஆயில் டோஸ்ட் பண்ணேன். அப்புறம் சரி ஆயில் வேண்டான்ட்டு ட்ரையாகவே டோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பேன் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால அதை ரெண்டாக கட் பண்ணிட்டேன். முழுசாக போட்டால் ரொம்ப லேட் ஆகும், ஒன்று போட்டு எடுக்கணுன்ட்டு ஹாஃபாக கட் பண்ணி போட்டு எடுத்துட்டேன். லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு அதை டோஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு தான் ஆயில் போட்டேன், அதுக்கப்புறம்லாம் நான் போடலை. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் செய்யணுமான்னு எனக்கு தெரியல. நானாக பிரெட் க்ரம்ஸ்னால் ப்ரெட்லேருந்து தானே செய்கிறாங்க, சரி நம்மளே பண்ணுவோன்ட்டு பண்ணேன் நான். அப்படியே இதை நல்லா டோஸ்ட் ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லா ப்ரெட்டையும் ஹாஃபாக கட் பண்ணி வச்சது எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணேன். அப்படியே உருளைக்கிழங்கும் வெந்துடுச்சு, நல்லா சூடாக இருந்துச்சு. ஆறட்டுன்னு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். ஒரு காமெடி என்னென்னா, நான் வெங்காயம் கட் பண்ணேன், ஆனால் எதுக்கு கட் பண்ணனே தெரில. இதுக்கு வெங்காயமே தேவைப்படாது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே வெங்காயத்தை தான் கட் பண்ணி வச்சேன், ஆனால் எதுக்கு கட் பண்ணேன்னு தெரில. சரின்ட்டு அதை அப்படியே வேறு பாக்ஸில் மாற்றி வச்சு வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிடலான்னு வச்சுட்டேன். அப்புறம் வந்து ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அப்படியே அடிச்சு எடுத்துட்டு அவ்வளோதான். பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிடலான்னு எடுத்துட்டேன். நல்லா சூடாக இருந்துச்சு. அப்படியே மெல்லமாக அப்படியே எல்லாத்தையுமே தோல்லாம் பிச்சு எடுத்துட்டேன். லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டேன், ஏன்னா கொஞ்சம் வேகும்போது உப்பு போட்டால் அதில் சாரும் இல்லையா, அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். அப்படியே எல்லா தோலையும் உரிச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான். நல்லா சூடாக இருந்துச்சு. கையிலே மசிச்சிடலான்னு பார்த்தா கொஞ்சம் சூடு இருந்துச்சு. அதனால அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது அப்படியே என்கிட்ட மேஷர்லாம் கிடையாது, பொட்டேட்டோ மேஷர்லாம் இல்லை. நான் சும்மா அந்த இஞ்சி பூண்டு இடிப்போம் இல்லையா, அந்த இது வச்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்படியே இடிச்சுக்கிட்டேன். நல்லா மசிச்சுட்டேன். கட்டி கட்டியாக இருந்தால் அது நல்லா இருக்காது, அதனால நல்லா மசிச்சிட்டேன். அப்படியுமே 1-2 எனக்கு கட்டி வந்துடுச்சு. நல்லா தான் மசித்தேன், அப்படியுமே வந்துடுச்சு. சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன். அப்படியே நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து அதில் போட வேண்டிய பொருள்லாம் போட்டுடலாம். இப்போ வந்து 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன். அது ஸ்பூனில் போடும்போது கொஞ்சம் கூட போயிடுச்சு, பரவாயில்லன்னு விட்டுட்டேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கிட்டேன். அப்புறமா வந்து மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அது இல்லைன்னா நம்ம வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கூட போடலாம், அது ரொம்ப ஈஸி தான். நம்ம சும்மா பட்டை மிளகாவை வந்து மிக்சியில் போட்டு அடித்தோன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். அது வேணுன்னா அது போட்டுக்கலாம். நான் இதே போட்டுக்கிட்டேன் டைரெக்டாக. அப்புறம் பெப்பர் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது வந்து சும்மா கொஞ்சோண்டு எடுத்துட்டு கையிலே நல்லா நசுக்கிட்டு அதில் போட்டுட்டேன். அது வந்து போடணும்னு இல்லை, நான் கொத்தமல்லி வேணுனாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இது போட்டுக்கிட்டேன். அப்புறம் அந்த உருளைக்கிழங்கு தேவையான உப்பு திரும்பி ஆல்ரெடி கொஞ்சம் போட்டிருந்தேன் இல்லையா, அதனால கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். ஒரு 3 ஸ்பூனுக்கு மேலே போட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றலை, இதே நல்லா மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சுக்கணும். நம்ம உருட்டினா நம்ம கைக்கு வந்து அது பிடிக்கிற மாதிரி வரணும். அந்தளவுக்கு நான் வந்து பிணைஞ்சிக்கிட்டேன். அவ்வளோதான். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா பிசையும் போது இந்த மாதிரி நம்ம தண்ணி எதுவும் போட்டோன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். தண்ணியெல்லாம் இல்லாமல் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா பிசைஞ்சு வந்துடுது. அப்புறம் ஒரு மிக்சர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். அது என்னென்னா, கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஒரு 4-5 ஸ்பூன் போட்டு அது தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டேன் அந்த கோட்டிங்காக. கட்டி இல்லாமல் கையிலே நல்லா கரைச்சி விட்டுட்டேன். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். இது ரெடி ஆச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு, அந்த மாவும் ரெடி ஆகிடுச்சு.
அப்புறம் வந்து சீஸ் எடுத்துக்கிட்டேன். மில்கி மிஸ்டோட சீஸ் தான் நான் எடுத்திருக்கேன், மொசரல்லா சீஸு. அதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு, நான் இது ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். எல்லா ரெசிபியுமே நான் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் நான் அது உண்மையை தான் சொல்கிறேன். எல்லாமே ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். சீஸுமே இந்த மாதிரி நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஸ்லைஸாக உள்ளது யூஸ் பண்ணியிருக்கேன். அது சும்மா இது ப்ரெட்டில் வந்து நம்ம வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, சாண்ட்விச் மாதிரி, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சீஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். இதை வந்து அப்படியே க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன். இதுவே ரொம்ப பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன். அதனால நான் திரும்பியுமே அதையே 2 கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால ரொம்ப சீஸெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு சின்னதாக இதுலேயே டபுள் பீஸாக கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து அந்த பால்ஸை வந்து ரெடி பண்ணலான்ட்டு உருளைக்கிழங்க சின்னதாக உருட்டிட்டு, நம்மளுக்கு உருளைக்கிழங்கு நிறைய வேணும்னா உருளைக்கிழங்கு நிறைய வச்சுக்கலாம், சீஸ் நிறைய வேணும்னா சீஸ் நிறைய வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஈக்குவலாக வச்சுக்கிட்டேன். அப்படியே உருட்டிட்டு லைட்டாக தட்டிட்டு சீஸை உள்ளே வச்சு அப்படியே உருட்டிட வேண்டியது. ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு உருட்டுறதுக்கு. ஆனால் எல்லா உருண்டையும் உருட்டும் போது தான் நின்றுட்டே பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, நல்லா சாப்பிட்ணுன்னா அப்படிலாம் கஷ்டப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருட்டிட்டு அந்த டிப்பு ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் அது உள்ளே வந்து நனைச்சிட்டு அப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸில் நல்லா போட்டு உருட்டி எடுத்துட்டேன். நல்லா தட்டிட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா திரும்பி நம்ம எண்ணெயில் போடும்போது அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். அதனால் நல்லா உருட்டிட்டு தட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், சீஸ் பால்ஸ் அழகாக உருட்டிட்டேன். சூப்பராக வந்துச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணேன். ஒரே ஒரு பால் மட்டும் 2 தடவை, அதாவது இப்போது மாவை எடுத்துட்டு சீஸை உள்ளே வச்சுட்டு உருட்டிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் அந்த மாவு தண்ணியில் நனைச்சிட்டு இதை பண்ணிவிட்டு திரும்பியும் மாவு தண்ணியில் நனைச்சிட்டு பிரெட் க்ரம்ஸில் உருட்டினேன். நான் சொன்னது புரிஞ்சான்னு தெரில. அதாவது டபுள் டைம் வந்து நான் பிரெட் க்ரம்ஸ் உருட்டி எடுத்தேன். அது என்னென்னா கோட்டிங் ரொம்ப நிறைய இருந்துச்சு, ஆனால் நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. சரின்ட்டு ஒன்று மட்டும் தான் அப்படி பண்ணேன். மற்றது எல்லாமே ஒரு டைம் தான் வந்து அந்த மாவில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்தேன். அழகாக உருட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஏதோ ஸ்நாக்ஸே ரெடியான மாதிரி இருக்குது. பேலன்ஸ் வந்து இவ்வளோ பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. இதில் என்னென்னா, இதை நான் திரும்பி சீக்கிரம் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கையில் பட்டு அது அதில் வேற இருக்குது. ஸோ அதையும் நான் சீக்கிரம் யூஸ் பண்ணிடணும். அவ்வளோதான், பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக தான் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன், நிறைய வேணான்னு சொல்லிட்டு கோல்டு வினர் ஆயில் எடுத்துட்டேன். அதில் வந்து அப்படியே மெல்லமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலான்னு மெதுவாக போட்டேன். எல்லா பக்கமும் அதை சுற்றி விடணும், இல்லைனா ஒரு பக்கம் மட்டும் கருங்கின மாதிரி ஆகிடும். அதனால் நான் வந்து கிளறிக்கிட்டே இருந்தேன். அழகாக சுற்றி வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நான் வந்து அப்படியே கிண்டிக்கிட்டே எடுத்துட்டேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு நம்ம வந்து சைடிஷ் அந்த டொமேட்டோ கெச்சப்பு இல்லைன்னா நிறைய இது இருக்கும் இல்லையா, மயோனஸ், அந்த ஃப்ளேவர்ஸ் ஏதாவது பிடிக்கும்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு இல்லை, அதனால் நான் அது மாதிரி எதுவும் வச்சு சாப்பிடல. நாங்கள் ப்ளைனாகவே சாப்பிட்டோம். இப்படி சாப்பிடவே சூப்பராக இருந்துச்சு. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு தான். அந்த மேலே இருக்க கோட்டிங்லாம் வேகணும், உள்ளே இருக்க சீஸ் வந்து மெல்ட் ஆகணும். அது வந்து எப்படியும் சூட்லேயே மெல்ட் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக அந்த கலரே அழகாக வந்துச்சு. அந்த பால்ஸும் அழகான ஷேப்பில் இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு சீஸ் பால்ஸு. இது மாதிரி ஒரு 2 இது மட்டும் போட்டு எடுத்துட்டேன். இதில் என்னென்னா, நம்ம சூடாக சாப்பிட்ணும், அப்போ தான் அந்த சீஸ் வந்து நல்லா அப்படியே நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இல்லைன்னா வந்து ஆறிடுச்சுன்னா அப்படியே உள்ளே கெட்டியான மாதிரி ஆகிடுது. ஸோ செஞ்சோன்னா நம்ம சூடாக தான் சாப்பிட்ணும். அதனால் நான் இப்போ மட்டும் செஞ்சுட்டு என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் சூடாக செஞ்சு கொடுத்தேன். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், 2வது தடவையும் கொஞ்சோண்டு போட்டு எடுத்துட்டேன். ஆத்யாவுக்கு வந்து வெறும் அந்த உருளைக்கிழங்கோட இது மட்டும் தான் கொடுத்தேன், சீஸ்லாம் கொடுக்கலாமான்னு தெரியல. அதனால் நான் வந்து மேலே இருக்க அந்த கிறிஸ்பியோட இது மட்டும் தான் கொடுத்தேன். அது கொடுக்கலாம், பிரச்சனை இல்லைன்ட்டு அது மட்டும் கொடுத்தேன். பாருங்கள், செகண்ட் இது போடும்போதே அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் அதில் ஒட்டிக்கிச்சு. ஏன்னா நிறைய அதுலேயுமே இருந்ததுனால அந்த ஆயில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் எடுக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? நல்லா சூடாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து பார்த்தா ரொம்ப சூடாக இருந்துச்சு. அடுத்தது ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்ததை வந்து எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், சீஸ் எவ்வளோ அழகாக ஸ்ட்ரெச் ஆகுதுன்ட்டு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸாக ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக பண்ண மாதிரி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்டிச் ஆகுதுன்னு. நல்ல சுட சுட ஆவி வேற பறக்குது. எனக்கு நான் சூட்டோட தான் பிச்சேன். சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், சீஸ் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா கெச்சப் அந்த மாதிரி வச்சு நம்ம வந்து டிப் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ எங்கள் வீடியோஸ்க்கு ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.